அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அச்சோ, இந்த சரத் மாடு எங்க போனா? எப்பவும் கரெக்டா கூப்பிட வந்துருவான். இன்னைக்கே இவ்ளோ லேட் ஆகியும் வரல. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கு இந்த மாடுக்கு. இவனை நம்பி இந்த பக்கிய வேற போ சொல்லிட்டேன். அவளும் ஜாலியா டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா. இப்ப பாரு, தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கேன். டேய் சரத்து, இன்னைக்கு வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஹே, இவ காலையில சேலை கட்டியிருந்தா, இப்போ ட்ரெஸ்ல என்ன இருக்கு? காலையில என்னன்னா பேசாம போய்கிட்டு இருந்தா என்ன கூப்பிட்டு கீழே கீழேன்னு கிழிக்கிறா. இவளோட அண்ணன் என்னன்னா போனை போட்டு கழுவி கழுவி ஊத்துறான். எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ கவனிச்சுக்கிறேன். சுத்தி முத்தி யாரும் இல்ல. டேய் தைரியமா பேசுடா. காலையில எரும மாட்டு மண்டைய நான் கூப்பிட்ட, இதோ வாரேன். இப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன். யார் இவன்? ரொம்ப நேரமா நின்னு தனியா பேசிட்டு இருக்கான். ஐயோ பைத்தியமா, பாக்குறது வேற நம்மளையே பாக்குறானே. கிறுக்கேன். ஐயோ வாரான். இந்த லூசு எதுக்கு பக்கத்துல வருது? என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஐயோ லூசு பேசுது. ஹலோ, என்ன கண்ணு பேசாம இருக்க? காலையில அவ்வளோ பேச்சு பேசுன, இப்ப பேசு கண்ணு, பேசு. ஆள் இருந்தா ஒரு மாதிரி, ஆள் இல்லாட்டி வேற மாதிரியா? நான்லாம் எப்பவும் ஒரே மாதிரி. பரவாயில்லையே, பைத்தியம் டயலாக்லாம் நல்லா பேசுது. ஹோய், என்ன கேக்குறேன்ல, சௌக்கியமானு? சௌக்கியமா? சௌக்கியமாவா? ஆமாமா கண்ணு, சௌக்கியமா? டேய் சௌக்கியமானா இல்ல, கிட்னி லிவர் ஹார்ட் எல்லாமே போயிருச்சு. என்ன ஓ இத குடுக்க போறியா? ஓய், நான் யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்ச இந்த பேச்ச பேசுற? தெரிஞ்சனாலதான்டா பேசுறேன். ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியம்? ஆமாண்டா. என்னென்ன? ஆமா. ஏண்டி, நான் உன்னை என்ன சொல்லிருக்கேன்? நீ லவ் பண்ணா என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும்னு. அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசியும் தைரியமா என்கிட்ட நின்னு பேசுற. உனக்கு அவ்வளவு தைரியமா? சொல்லடி, அவ்வளவு தைரியமா? ஏய், என்னைய அடிச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? டேய் எருமை, வந்ததுல அதத்தான் கேக்குற. உனக்கு என்ன தைரியமானு அதான் அடிச்சு காமிச்சிட்டேல, ஒழுங்கா போயிடு. ஹேய், இங்க வச்சு இந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இருக்காடி. என்ன தைரியத்துல இப்படி பேசுற? டேய் டீகி என்ன ஈயனு காமிக்கிற பல்ல உடைச்சிருவேன். சுத்தி யாரும் இல்லாட்டி உன்னை பார்த்து பயந்துடணுமா? ஏண்டா என்ன ஒரு அறிவுல பேசுற? யாருடா நீ? லூசுனா பேசாம தனியா போய் உட்காரு, தனியா புலம்பு, தனியா சிரி. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ லூசுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அடியோட உன்னை விடுறேன். பொழைச்சு போ, ஓடிடு. லூசா? இவ்வளவு நேரம் நம்மள லூசுன்னு நினைச்சா பேசிட்டு இருக்கா இவள? என்னடி என்ன? அன்னைக்கு உன் ஆள் முன்ன நான் பேசுனதும் அப்படியே டென்ஷன் ஆன கொதிச்ச. இன்னைக்கு என்னடி ரொம்ப கூலா இருக்க? ஓஹோ, உன் ஆள் உனக்கு தைரியம் கொடுத்தானா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு? டேய் லூசு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற வந்து புலம்பி தொலையாத. போடா, அதோ அந்த ரோட்டு முக்குல ஒரு கழுதை இருக்கும். அதுகிட்ட போய் கத்துனால அது பதிலுக்கு கத்தும். போ, அதுகிட்ட போய் பேசுடா, போடா. கழுதை கிட்ட கத்தவா? ஏய், நான் வில்லண்டி, அதுக்குரிய மரியாதையை கொஞ்ச நாளும் கொடு. ஐயோ, இந்த லூசு இம்ச தாங்கல. சரத்து மாடே, இன்னைக்கு வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்த லூஸ்ட புடிச்சு குடுக்கறேன், வா. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன இப்ப? இப்போ ஒருத்தன் வருவான், அவனை உன்கிட்ட புடிச்சு குடுக்கறேன். நீ பேச வேண்டியதுதான் அவன்கிட்ட பேசு. ஓஹோ, வர சொல்லிட்டியா? வர சொல்லிட்டேல, அப்பனா உனக்கு பயம் இருக்குல்ல? அந்த பயம் தாண்டி எனக்கு தேவை. இங்க பாரு, பயப்படணும், நல்லா பயப்படணும். நீ பயப்பட உனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருமா? ஏய், என்ன நீ என்ன பைத்தியங்கிற? இங்க பாரு, நான் இப்ப சொல்றத கேட்டுக்கோ. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். என்ன விட்டுட்டு யார்ட்டையாவது பேசுன பழகுன உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மாவே விட மாட்டேன். இங்க பாரு, என்ன வேணாலும் செய்வேன். டேய் பேசாம போயிடு. யாரு? ஜீவா? சக்தி. சொல்லுமா. நாம எங்க போறோம்? தெரியலையே. தெரியலையா? ஆமா, சும்மா அப்படியே சுத்துவோம். சும்மா சுத்தவா என்ன கூட்டிட்டு வந்த? டெய்லி வீட்ல சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சு. அதான் இன்னைக்கு ரோட்ல அப்படியே சுத்திக்கிட்டே சண்டை போடலாமேன்னு. ஓஹோ, அப்பனா என் கூட சண்டை போட தான் கூட்டிட்டு வர.
என் கூட சண்டை போட உனக்கு அவ்வளவு பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும். ஓஹோ, சரி சண்டை போடலாம். ஆ சண்டை போடலாம்டா. ஓகே ஓகே. டேய் எருமை, சொல்லுடி ஆந்தக்கனி. என் கூட சண்டை போட மட்டும்தான் பிடிக்குமா? கேட்கலையே. டேய் கேட்கல. உனக்கு என் கூட சண்டை போட மட்டும்தான் பிடிக்குமா? என்னது, சாக்லேட் சாப்பிட பிடிக்குமாவா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா. சக்தி, ஏய், வண்டி ஓட்டிட்டு இருக்கேல, எவ்வளவு சவுண்டா இருக்கு. நீ பேசுறது கேட்கல. இன்னும் கொஞ்சம் சத்தமா அடிச்சு சொல்லட்டா? ஐயோ வேண்டாமா, நீ அடிக்காம நார்மலாவே சொல்லு. அதெல்லாம் சொல்லும் போதே கேட்கணும்டா, திரும்ப கேட்டா சொல்ல முடியாது. ஏய் ஓய். சக்தி, என்னாச்சு? இல்லம்மா, ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. டேய் அது என்னடா, என்ன அது இதுங்கற? இல்ல ரொம்ப. என்ன ரொம்ப? ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல. சரி, இங்க எங்கயாவது ஓரமா வண்டி நிப்பாட்டு. எதுக்கு? சண்டை போடணும்னு சொன்னேல, அதுக்குதான். ஹே, அதுக்காக நடு ரோட்ல? தப்பில்லடா, புருஷன் பொண்டாட்டி தானே. டேய் சக்தி. ஓகே ஓகே. அங்க ஒரு பார்க், அதுல நிப்பாட்டவா? எங்கனாலும் ஓகே, வண்டியை சீக்கிரம் ஸ்டாப் பண்ணு. என்ன அவசரம்? உன்கிட்ட பேசணும். பேசணுமா? ஒருவேளை நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளோ, இல்ல ஐ லவ் யூ சொல்வாளா? என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்க்காவது கிளியர்க்காவது நிப்பாட்றா வண்டிய. மெதுவாடா. ஜீவா, நீ இந்த பக்கம் வா. ஏய் வா. என்னடா முறைக்கிற? யாரா நீ? டேய் ஏய், இங்க பாரு. டேய், தேவையில்லாம அடிக்காதடா. ஜீவா. ஏய் அம்மா. அப்பா. ஜீவா போதும். டேய் நீ. டேய் ஜீவா. என்ன சிரிக்கிற? அவன் அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கான், கம்முன்னு நிக்கிற. 2 அடி கொடுக்க வேண்டியதானே? 2 அடியா? வந்ததுமே கொடுத்தாலே. ஏய், அவன் ஒரு லூசுடா. லூசா? ஆமா ஜீவா, ரொம்ப நேரமா முதல்ல தனியா நின்னு பேசிட்டு இருந்தான். அப்புறம் பக்கத்துல வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தான். வந்தது ரொம்ப லூசு மாதிரி பேசினான். அப்பயே ஒரு அரை பலார்னு நான் கொடுத்தேன். இங்க பாரு ஜீவா, அரை வாங்கியும் நான் யானையாக்கும் பூனையாக்கும் பேசினான். அப்பவே அவன் லூசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, நம்மள கூப்பிட ஆள் வர வரைக்கும் அவன் கூட பேசி டைம் பாஸ் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருந்தா, என்னடா ஜீவா, பச்சை பிள்ளை மூக்க உடைச்சு ரத்தம் வர வச்சிட்டியே. லூசா? அப்பனா நம்ம லூசன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவ்வளவு நேரம் பேச்சு கொடுத்தாளா? எதுக்கு நம்மள லூசுங்கறா? ஒருவேளை காலையில நம்ம யாருன்னு இவகிட்ட காமிச்சுக்காதனால இப்ப இவ இப்படி நடிக்கிறாளா? ஐயோ, ஒண்ணுமே புரியல. ஆனா மூக்க மட்டும் உடைச்சு ரத்தம் வர வச்சிட்டாங்களே. ஐயோ, இவ்வளவு ரத்தம். அட பாவிகளா, பஞ்சர் ஆக்கிட்டீங்களா? இனி டிஞ்சர் பண்ணணுமா? சிந்து, என்ன சொல்ற? ஆமாண்டா ஜீவா, அவன் லூசு. ஐயோ, திரும்ப திரும்ப லூசுங்கறாளே. நம்மள லூசுனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாளா? ஏய், அவன் சீரியஸா பேசுறான்னு நினைச்சு. ஐயோ, டேய் லூசு தம்பி, சாரிடா. நீ லூசுன்னு தெரியாம ரொம்ப அடிச்சிட்டேன். லூசுன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 4 அடி மட்டும் அடிச்சிருப்பேன்டா. 4 அடியா? ஆமாண்டா, நீ லூசாவே இருந்துட்டு போ. அதுக்காக சிந்து கிட்ட பேசுனது தப்பு. லூசுன்னு சொல்லியிருந்தா ஒரு 2 அடி குறைஞ்சிருக்கும். சரி ஓகே விடு. இனி இந்த பொண்ணு நல்லா பாத்துக்கோ. நீ லூசு, மறந்துருவ. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? டேய் லூசு தம்பி, புரியுதாடா? ஏய் ஜீவா, அவன் கிட்ட போய் நீ பேசிட்டு. ஆமா, இன்னைக்கே சரத் வரல? அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான், அதான் நான் வந்தேன். ஓ அப்படியா? ஆனா நீ ரொம்ப லேட் ஜீவா. இன்னும் லேட்டா வந்திருந்தேன்னு நினைச்சுக்கோ. தெரியுது. இந்த லூசு கூட சேர்ந்து நீயும் லூஸ் ஆயிருப்ப. நான் லூஸ் ஆவேன். அவன் இப்ப அரை லூசா இருக்கான். அவனை முழு லூசா ஆக்கியிருப்பேன். சரிடா, வா போலாம். ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்கேன். சாரிமா, ரொம்ப டிராபிக், வர லேட் ஆயிடுச்சு. சரிடா, இருக்கட்டும். ஏதோ நீ வர்ற வரைக்கும் அந்த லூசு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தான், அதனால ஓகே. சரி. லூசா இருந்தாலும் இனி இவனை பார்த்தா பேச்சு வச்சுக்காத. ஏன்னா லூசு எப்போ எப்படி இருக்குமோ. சரி ஜீவா. சரி வாமா போலாம்.
அட பாவிங்களா, ஒரு வில்லன் ரேஞ்சில வந்து இறங்குனேன்டா. ஆனா என்ன காமெடி பீஸ் ஆக்கி அத கூட ஏத்துக்கிறேன்டா. ஆனா நான் லூசுனே கன்ஃபார்ம் பண்ணீங்க பாத்தீங்களா? ஐயோ, என் விதிய நான் எங்க போய் யார்கிட்ட சொல்ல? ஆமா, அந்த 2 மடையங்க, இது பேரு சிவானி, இதுக்கு யாருமே இல்ல, அந்த ராம் மட்டும்தான் சொன்னாங்க. இப்ப பார்த்தா ஜீவான் பேசுறான், சரத்துன்னு பேசுறாங்க. அதுவும் இல்லாம இந்த பிள்ளைய சிந்துங்கிறான். சிந்துவா இல்ல சிவானியா? காதல் அடிச்சதுல காது வேற கொய்யுங்குது. நமக்கு தான் காது கேட்கலையோ? என்ன கன்றாவியோ. இனி இவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. சிந்து, பாத்தியா? என்னடா இவ்வளவு நேரம் இவன் தனியா பேசிட்டு இருந்தான். டேய், லூசு 10 பேர் கூப்பிட்டு வச்சா பேசும். போடா போ. ஆமால, லூசு தனியா தான் பேசும். கரெக்ட் தான். டேய் லூசு தம்பி, தனியாலாம் பேசாத. இந்த தெரு முக்குல ஒரு கழுதை இருக்கும், அதுகிட்ட போய் பேசு. அந்த பொண்ணு சொன்ன அதே சேம் டயலாக். ரைட்டு. சிந்து, வாமா. டேய் லூசு, நான் அப்பவே சொன்னேன்ல, என்கிட்ட பேசாத, அங்கிட்டு போய் தனியா செவத்துக்கிட்டயாவது பேசுன்னு. கேட்டியாடா? கேட்டியா? இப்ப பாரு, தேவையில்லாம மூக்குல இருந்து ரத்தம்லாம் வந்துருச்சு. சரிடா, விடு. தண்ணி இருக்கு, தாரேன். முகத்தை கழுவிக்கிறியா? சொல்லுடா, முகம் கழுவ தண்ணி வேணுமா? தேவையில்ல. அதானே, லூஸ் என்ன கழுவி கிழுவி நீட்டாவா இருக்க போது. சரிடா, அப்படியே சுத்து, நான் போயிட்டு வரேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆமா ஆமா, உண்மைதான். நம்ம பொழப்பு ரொம்ப மோசம்தான். என்னடா? இல்ல, ஏதோ பேசணும், உடனே வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்ன. நானும் அதை நம்பி காட்டுக்குள்ள வண்டியை நிப்பாட்டிட்டு 1/2 hour ஒத்த கால்ல நிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அதெல்லாம் அப்படித்தான். ஆமா, என்ன இப்பெல்லாம் என்கிட்ட பேச யோசித்தெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. இந்தி வாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளுவ, சும்மா காட்டெருமை காட்டு பண்ணின்னு அந்த ரேஞ்சில திட்டுவ. இப்பெல்லாம் என்னாச்சு? இப்பவும் திட்டு வேண்டாம். என்னடா, காட்டெருமைன்னு சொன்னாதான் உனக்கு பிடிக்குமா? சரிதான், இதுதான் வாங்கி கட்டிக்கிறதா? அழகா இருக்கு. இந்த சாரி உனக்கு அழகா இருக்கு. நீ சாரி கட்டி இருக்கிறது அழகா இருக்கு. உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. நீ இப்படி என்ன பாக்குறியே, இந்த பார்வையும் ரொம்ப அழகா இருக்கு. ஓய் அந்த கண்ணி, இப்பெல்லாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகா பாக்குற, அழகா சிரிக்கிற, ஆனா சொல்லதான் மாட்டேங்கிற. ஏண்டி சண்டைக்காரி, என்ன பிடிச்சிருக்கா? கல்யாணமாகி நமக்கும் 4 மாசம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அழகா ஜாலியா சண்டை மட்டுமே போட்டுட்டு இருக்கோம். இனிமேல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லவ், லைட்டா ரொமான்ஸ், இதெல்லாம் ஓகேவா? ஓய் ஓய், என்னாச்சு? சுபா, சுபாமா, திரும்பி என்ன ஏதுன்னு பதில் சொல்லுமா. திட்ட மட்டும் சொன்னா வாய்க்கிலேயே திட்டுற, ஆனா இப்படி பேச சொன்னா மட்டும் பேசவே மாட்டேங்கிறியே. அடியே, சண்டையாவது போடுடி ஆந்த கண்ணி. அப்பாடா, சொல்லிட்டியா? நீ அப்படியே ஆவனா ஈனா ஈயனா இது எல்லாத்தையும் சொல்லி அப்படியே ஒரு வார்த்தையை உருவாக்கி கட கட கடன்னு பேச பாப்போம். அது ஒண்ணு இல்லடா, உன்கிட்ட என்னமோ சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல வர மாட்டேங்குதே. பாரா, என்னமோ என்ன இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி சொல்ற. சின்ன புள்ளையில இருந்து நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம், சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். அதான்டா, அதான் சின்ன பிள்ளைல இருந்து நம்ம 2 பேரும் சண்டை தான் போட்டிருக்கோம். ஆனா இப்போ என்னன்னு தெரியலடா, உன் மேல ஏதோ ஒரு ஃபீலிங். அது லவ்வா இல்ல ஃப்ரெண்டா? என்ன ஃப்ரெண்டா? லவ்னு சொன்னா ஓகே, அது என்னடி ஃப்ரெண்டு? நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுமா, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. சக்தி, பேசும்போது கூட பேசாத, அப்புறம் நான் பேச மாட்டேன். ஐயோ, அது வேற. அப்புறம் திரும்பவும் நீ ஆள இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே ஓகே, பேச மாட்டேன். நீ பேசு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதாமா, லவ்வா ஃப்ரெண்டா? கரெக்ட். அந்த ஃபீலிங்ஸ் லவ்வா இல்ல ஃப்ரெண்டான்னு தெரியல. என்னடா, என்னவா இருக்கும்? சொல்லுடா, அது என்னது? சக்தி, இப்ப பேச போறியா இல்லையா? ஓய், நீ தானே பேசாத, நான் பேசுறது மட்டும் கேளுன்னு சொன்ன. ரொம்ப இந்தாண்டா, உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா? ஓகே ஓகே, நான் என்னன்னு சொல்றேன், நீ ஏத்துக்குவியா? உனக்கு என் மேல லவ் வந்துருச்சு. சீ, லவ்வா? சீ, லவ்வாவா? ஓய், லவ்வனா இல்ல. சரி ஓகே, லவ் இல்ல. வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமா, வா. வீட்டுல உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். லவ் இல்லைன்ட்ட அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? எனக்கு ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்குப்பா. வா வா வா, போலாம். ஏ சக்தி, வாமா போலாம். செல்லம் பத்த வச்ச புள்ள
நாடி நரம்பெல்லாம் நொறுங்க வைக்கிறியே, மரங்கொத்தி போல நெஞ்ச குத்தி. ஏன்னா ஓகேவா? அது சரி ஓகே, இப்படியே கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணலாம். அப்புறமும் உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏய் சிரிக்காத. இப்போதைக்கு லவ் ஓகேவா வேண்டாமா? சரி ஓகே, நான் ஆபீஸ் கிளம்புறேன். டேய் எருமை. அப்பனா சொல்லு. சரி ஓகே. வாவ், ஓகே சொல்லிட்டியா? சரி சரி, அப்பனா லவ் யூ சொல்லு. லவ் பண்றேல, அப்பனா லவ் யூ சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி ரைட்டு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னடா பிளாக்மெயிலா? ஆமா, நான் வாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தேன். 2 நாளா நீ தான் அப்படி இப்படின்னு பார்த்து மனச பாழாக்கிட்ட. இப்பவும் நீ ஓகே சொல்லலாட்டி பாவம் பிஞ்சு மனசு கஷ்டப்படாதா? டேய் எருமை, நானாடா பாலாக்கனே? நீதான்டா அன்னைக்கு நான் பால் பாத்திரத்திட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பனிஷ் பண்றேன் அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் லவ் யூ சொல்லி நீதான் ஒரு மாதிரி ஆக்கிட்ட. ஏய் அடக்கடவுளே. என்னாச்சு? இல்ல உன் மனசு மாற்றத்துக்கு இதான் காரணமா? அட சக்திக்கு இருக்கா? சுபாமா, நீ என்ன காட்டேர்மன் திட்டுறதுல தப்பே இல்ல. ஏண்டா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம 4 மாசத்தை வேஸ்ட் பண்ணிருக்கேன். இல்ல 4 நாளைக்கு முன்ன சொன்னத 4 மாசத்துக்கு முன்ன சொல்லியிருந்தா இந்நேரம் லவ் பண்ணி முடிச்சு சண்டை போட்டு மல்ல கட்டி. போதும் போதும் போதும். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் 4 மாசம் கழிச்சு என்ன நடக்குதோ அதை அப்ப பாத்துக்கலாம். இப்ப சண்டையும் வேண்டாம், மல்லுக்கட்டவும் வேண்டாம். டேய், நான் உன்னை லவ் பண்ணாலும் சண்டை போடாம இருப்பேன்னா நினைக்காத. எனக்கு உன் கூட சண்டை போட தான் பிடிக்கும். சண்டைக்கு ஓகேனா சொல்லு, லவ்வுக்கு ஓகே. வாசம் அது போல மொத்த வாசம் மேல, நீ போகும் பாதையில் பூவும் தடுமாறும். யாரு கால விஷமோ. ஓகே, ரெண்டுக்குமே ஓகே. அப்பனா லவ் யூடா. சுபாமா லவ் யூ அந்த கண்ணி. ஐ லவ் யூ. வெண்ணையா என்ன தின்ன வெளிச்சம் ஊட்டுற கோடி அழகால, கண்ண மூடுற வேளை கனவுக்குள்ள நுழைஞ்சாலே கிறுக்கு ஏத்துறதுல முன்னினைப்பால அடிர. பாக்கியம், வேணி என் வீட்ல தான் இருக்கா. இங்க பாரு, நீ வாட்டுக்கு ஏதாவது கோபத்தை காமிக்காத. வந்த மனுஷன்ட்ட கொஞ்சம் பக்குவமா பேசு. என்ன சொல்றான் ஏது சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபப்படு. ஏன்னா அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அண்ணத்தாய்க்கா, ஃபர்ஸ்ட் பொறுமையா தான் பேசுவேன். அவன் மிஞ்சினானா அப்புறம் இருக்கு. பாத்தீங்களா அண்ணத்தாய்க்கா, இன்னைக்கு என் மாவ பிறந்தநாள். அதுவுமா எப்படி வந்து ஊர் தலைவன் பேசிட்டு போனான்னு பாத்தீங்கல்ல? என் மாவ எப்படி கஷ்டப்பட்டா. ஆரம்பத்துல இருந்து அவ கஷ்டப்பட்டுட்டு தான்க்கா இருக்கா. இந்த மனுஷன் எனக்கு கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இப்படித்தான். நானும் திருந்துவான் நினைச்சு இப்ப பாத்தீங்களா எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு. என் மவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது பாத்தீங்களா? அப்பவே இந்த மனுஷனை திருந்த வச்சிருக்கணும். இல்லையா கைய கால உடைச்சி வீட்டுக்குள்ள மூளையில போட்டு நான் பாக்குற வேலையில இவனுக்கு கஞ்சி ஊத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு புருஷன் மரியாதை கொடுக்கணும்னு இவன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நானும் அடங்கி போய் இப்ப நான் மட்டும் இல்ல என் மகளும் சேர்ந்து கஷ்டப்படுறா. இல்லக்கா, இனிமேல் இந்த கஷ்டம் வரக்கூடாது. 2 நாள்ல அந்த ஊர் தலைவன் கேட்ட மாதிரி இந்த மனுஷன் வாங்கின பணத்தை இவன் தான் கொண்டு போய் கொடுக்கணும். இல்லைன்னா அப்புறம் இருக்கு. பாக்கியம், எல்லாம் சரிதான். கோபத்தை குறைச்சிக்கோ. இத்தனை நாள் அந்த மனுஷன் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு கேட்டுட்டு இப்ப திடீர்னு கோபப்பட்டா நல்லா இருக்காது. சும்மாவே கூசாம கை நீட்டி அடிப்பான். ஏதாவது உன் மேல வேண்டாம் பாக்கியம். இல்லக்கா, கை வைக்கிற அளவுக்கு விட மாட்டேன். நான் பார்த்து பேசிக்கிறேன். வேணிய மட்டும் விடாதீங்க. ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. பொறுமையா போன்னு அதைத்தான் சொல்லுவா. நான் இன்னும் பொறுமையா இருந்தேன்னா என் மவளை காப்பாற்ற முடியாது. புரியுது பாக்கியம், நான் வேணிய பாத்துக்கிறேன். உன்னை தனியா விட்டுட்டு போகதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணி, அடடே, இன்னும் உங்க மீட்டிங் தீரலையா? நைட்டுமா அப்படி என்னத்ததான்ப்பா பேசுவீங்க? ஒரு நாளாவது தெருவுக்குள்ள உட்காந்து ஊருக்குள்ள பொம்பளைங்கலாம் என்னென்ன பேசுறாங்கன்னு உட்காந்து கேட்கணும். மணிக்கணக்கா பேசுறாங்க. வீட்டுக்குள்ள சோறு வச்சா மறந்துறாங்க, பால் வச்சா மறந்துறாங்க. ஏன் வீட்டுக்குள்ள குழந்தை குட்டி புதுசா இருக்கிறதே மறந்துறாங்க. தெருவுக்குள்ள உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசுறாங்க. அப்படி என்னதான் பேசுவாங்க? ஒரு நாள் பக்கத்துல உட்காந்து கேளுடி, தெரியும். அதேதான் ஒரு நாள் பண்ணணும். சரி, இப்ப ஊர் கதையை நான் கேட்க எனக்கு நேரம் இல்ல. வேணி புள்ள எங்க? அவ என் வீட்ல இருக்கா. கருப்பி, என்ன கருப்பி? அந்த தலைவன் எதுவும் சொல்லி விட்டானா? அந்த சுண்ணாம்பு மண்டை என்ன சொல்லுவா? அந்த புள்ளைய போய் பார்த்துட்டு வா. சாப்பிட்டாளா, தூங்குனாளா? என்னமோ இப்பதான் 20 வயசுல லவ் பண்ற மாதிரி போட்டு டார்ச்சர் பண்றான். இருக்கேன் இல்ல இந்த மனுஷனால. ஆமா, இந்த மனுஷன் சொன்னதும் தான் ஞாபகம் வருது. உன் புருஷனுக்கு என்ன இன்னைக்கு விதவிதமா பலகாரம் செஞ்சு போடுறேன்னா எப்படி? பலகாரம் ரெடியா?
அந்த மனுஷன் வந்தா விருந்து கவனிச்சிடலாம். ஓஹோ, சூப்பர் சூப்பர். அப்பனா இன்னைக்கு நம்ம தெருவாளுக்கு ஒரு 2-3 நாளைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட். ஏ கருப்பி, அதத்தானக்கா ஊருக்குள்ள செய்றாங்க. யார் வீட்லயாவது ஏதாவது பிரச்சனைனா வச்சுக்கோங்க, 2-3 நாளைக்கு யாரும் அவரால் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சீரியல் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சீரியஸா வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கூட்டம் கூட்டமா பேசுறாங்க. ஏங்கா, நம்ம வீட்ல பிரச்சனை பண்ணி நாமளே மறுநாள் சமாதானம் ஆயிடுவோம். ஆனா ஏன் அவங்க மட்டும் 2-3 நாள் வச்சு பேசுறாங்க? ஏ அந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். போதாயி, எனக்கு வீட்ல வேலை இருக்கு. ஏ பாக்கியம், உன்னை தனியா விட்டுட்டு போறமே நினைச்சேன். இந்த கருப்பி இருக்கா, பேச்சு துணைக்கு வச்சுக்கோ. ஹலோ ஹலோ, சும்மா 4 வார்த்தை பேசிக்கிட்டே இரு. அவ வாட்டுக்கு நின்று பேசிட்டு இருப்பா. நான் போய் என் வீட்ல சமையல் வேலை இருக்கு, பாத்துக்கிறேன். அக்கா அப்படியே வேணியமோ? பாத்துக்கிறேன், நீ கவனமா இரு. ஏ கருப்பி, நான் வர வரைக்கும் பாக்கியத்து கூட இரு. நீங்க வர வரைக்கும் கூட இருக்கவா? என்ன பாக்கிய பதம் சமைச்ச பிள்ளையா துணைக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? அடியே கூட இருடி, வந்துடுறேன். ஏய் எப்போ? ஐயே போயிச்சா? வேணி பிள்ளைய பார்க்க வந்தது ஒரு குத்தமா? கருப்பியும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ண போறோம். இங்க பார் கருப்பி, இந்த மனுஷன் வந்ததும் பேச்சு கொடுப்பேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் எதுக்கும் ஒத்து வராம ஏதாவது பேசினார்னா இந்த வீட்டுக்கு சைடுல தான் விளக்கமாத்து கட்டையே போட்டு வச்சிருக்கேன். உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துரு, ஓகேவா? ஐயோ, விளக்கமாத்து கட்டையை கொண்டு புருஷன் அடிக்க போறியா? வேற எதை கொண்டு அடிக்கலாம்? பின்னாடி விறகு கட்டை இருக்கு, அது விறகு கட்டை வேண்டாமா? நீ விளக்கமாத்து கட்டையே யூஸ் பண்ணிக்கோ, அப்பதான் அந்த பாடி தாங்கும். சரி சரி. எடி கருப்பாயி, கருப்பாயி வந்துட்டான் ஆட்டுக்கால் மண்டையன். வரதே சரியில்லை, இனி எப்படி திரும்பி போறானோ? ஏடி கருப்பாயி, கூப்பிடுறது கேக்குதாடி? ஏண்டா மவனே, என்னடா வர வர கம்ப்ளைண்ட்லாம் அதிகமா வருது? என்னடா சேட்டை பண்ற? ஐயோ அப்பா, உன் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா? யார் வம்பு திம்புக்காவது நான் போவேனாப்பா? டேடே, உங்க அப்பங்கிட்டயே வா. அதுல காதல் வர்றதுக்கு முன்னடா. இப்போ யோ, என்னையா பொசுக்கன்னு இப்படி சொல்லிட்ட? நல்ல புள்ளையா நானு? என்ன முந்தி ஆபீஸ்க்கு கரெக்டா போவேன், இப்போ சும்மா ஒரு 1/2 hour 1 hour லேட்டா போறேன். அதுக்காக சேட்டக்கார புள்ளையா ஆயிருவேனா? இவ்வளவுதானா உன்னோட மிஸ்டேக்? ஆமாப்பா. பாரா, அந்த படுவா ராஸ்கல் கால் பண்ணி அவ்வளோ பேச்சு பேசினான்டா. யாரு, உங்க ஃப்ரெண்டா? ஆமாண்டா. பா, வர வர இந்த எம்டி ரொம்ப மோசப்பா. பேசாம வேற எம்டியை தான் மாத்தணும். டேய் மவனே, எம்டிய மாத்த முடியாது, நீ தான் வேற ஆபீஸ் மாறி போனோம். ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. எம்டியை வேணா மாத்திடலாம், ஆபீஸ நான் மாத்த முடியாது. டேய், அது அவன் ஆபீஸ்டா. ஆமால பா, ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ ஏன் ஒரு கம்பெனிய ரன் பண்ணுடா, நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொன்னேன். நான் கேட்டேனாப்பா? டேய் மவனே, அப்படி மட்டும் கம்பெனியை ரன் பண்ணிருந்தேனா இப்ப ஃப்ரீயா உன் இஷ்டத்துக்கு சுத்த முடியுமா? இப்ப பாரு, லவ் செட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணமும் முடிஞ்சிரும். இப்ப நீ ஒர்க் பண்றது என்னோட ஃப்ரெண்ட் ஆபீஸ். அவன் நமக்கு தெரிஞ்ச பையன் தான், என்னனாலும் சரிமா. நீ உன் இஷ்டப்படி சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம்டா. இப்ப வேணாலும் ஆபீஸ் போலாம், எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். ஆனா இதே இது சொந்த ஆபீஸ்னா இதெல்லாம் பண்ண முடியுமா? யோ அப்பா, சூப்பர்யா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏய் என்னடா இது வேற அப்பானா ஒழுங்கா வேலையை பாடுறா, முன்னேறா, அது சைடா இதை சைடான்னு அவ்வளோ அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நீ? டேய் மவனே, நான் வேலைன்னு வேலையை பார்த்து அதுலயே சின்சியரா இருந்தனாலதான்டா. உங்க அம்மா கிட்ட ரொம்ப டைம்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்ப தோணுதுடா, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேனேன்னு, உங்க அம்மாவையும் சேர்த்து. அப்பா, லைஃப்ல உன்னை தவிர எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லடா. நீ எனக்கு சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தாண்டா எனக்கு வேணும். சொல்லுவாங்கல்ல, நாம அனுபவிக்காத சந்தோஷத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு. அப்பா அப்படி நினைக்கிறேன்டா. என் மவன் ஒவ்வொரு நாளையும் அனுபவிச்சு வாழணும், சந்தோஷமா இருக்கணும். டேய் மவனே, உனக்கு ஏத்தபடி சிவானியும் கிடைச்சிருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணுடா, எவ்வளவு பாசமா பழகுறா பாத்தியா? டேய், போன் பண்ணா பேச்சுக்கு பேச்சு அப்பா அப்பாம்பா. இதுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. இது போதும், எனக்கு இது போதும். ஆனா ஏன் மவன், இந்த மாதிரி நான் ஒரு சில இதை குறையா சொல்றது கூட நீ சொல்லக்கூடாது. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். வேலை என்னடா வேலை? உனக்கெல்லாம் சேர்த்துதான் அப்பா வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். உன்னால முடிஞ்ச ஒர்க்க பாரு. வீட்டுக்குள்ள சும்மா தாண்டா இருக்க கூடாது. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலையை பாரு. மிச்சப்படி லைஃப்ல சந்தோஷமா இரு. சிவானி எங்கேயாவது கூட்டிட்டு போ, 2 பேரும் உட்காந்து ஜாலியா பேசுங்க. ஏதாவது பிடிச்சது, இந்த பிஸ்கட் மிட்டாயி இது கூடடா வாங்கி சாப்பிடுங்க, அது ஒரு சந்தோஷம். டேய் மவனே, என்னடா? பா. டேய் மவனே. அப்பா, அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்றேல?
அம்மா நினப்பு எனக்கு வரக்கூடாது, அம்மாவை நினைச்சு நான் ஏங்க கூடாதுன்னு என்ன நீ பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்ட. ஆனா ஒன்ன நான் டேய் என்னடா பேசிட்டு இருக்க? என் மவன் என்ன பார்க்காமயே நான் சந்தோஷமா இருக்கேன். இல்லப்பா, நீ உன் மனசுல நிறைய கஷ்டம் வச்சிருக்க. எனக்காக நீ சிரிச்சு பேசுற. டேய் மவனே, இல்லடா, எனக்கு இப்போ உன்னை பாத்துக்கிறது மட்டும் தாண்டா சந்தோஷம். இல்ல நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். நீ சொல்லுப்பா, நான் என்ன பண்ணா உன் மனசுல உள்ள வலியெல்லாம் விட்டுட்டு நீ சந்தோஷமா இருப்ப? சொல்லுப்பா, நான் பண்றேன். உனக்கு என்ன வேணும்? நான் என்ன செய்யணும்? எனக்கு என்னடா வேணும்? சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ என் கையில கொடுத்தேனா அதுக்கு கூட கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்தா போதும்டா. நான் வாழாத வாழ்க்கையில வாழ்ந்த மாதிரி முழுசா வாழ்ந்த திருப்தியும் கிடைக்கும்டா. அப்பா, உனக்குன்னு எந்த ஆசையுமே இல்லையா? உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானது எதுவும்? டேய், எனக்கு தேவையெல்லாம் ஒன்ன நான் சந்தோஷமா பாத்துக்கிறது தான். போடா, எழுந்து போ. என்ன மாதிரி இருக்காதுடா. இப்ப இருந்தே லைஃப சந்தோஷமா வாழுன்னு சொல்றதுக்காக ஒரு 2-3 பிட்டா போட்டு பேசுனா ஓவரா ஃபீல் பண்ணிட்டு வந்து சாஞ்சிக்கிட்டு இருக்க. போடா டேய், எழுந்து போடா. பா, டேய் மவனே, புடிச்சு தள்ளவங்கள எழுந்து போயிடு. இந்த ஓவர் ஃபீலிங்லாம் உடம்புக்கு ஆகாது, பாத்துக்கோ. யோ, கொஞ்ச நாளும் சீரியஸா இரியா. நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவன் உன ஃபீல் பண்ண சொன்னது? இங்க பாரு, இந்த ஃபீல் பண்ற ஆளை பார்த்தாலே நமக்கு ஆகாது. ஃபீல் பண்றவனா நீ? சொல்றா, ஃபீல் பண்றவனா? அப்பனா தள்ளிப்போ, போடா. யோ, விரட்டாதயா. அவ பக்கத்துல போனாலும் அவ விரட்டுறா, உன் பக்கத்துல வந்தா நீ விரட்டுற. என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? டேய் படுவா, என்னடா என்ன வேலை பாக்குற? ஐயோ யோ அப்பா, பெருசா எதையும் நினைச்சிடாத. நான் ஓமவன். அதனாலதான்டா சந்தேகமா கேட்க தோணுது. யோ சரி ஓகே, போய் தூங்கு. அப்பா, என்னடா? சிவானி இப்பவே கல்யாணம்னா வேண்டாங்கிறா. ஏன்னா அவங்க அன்னைங்க பிரச்சனை எல்லாம் முடியணும். இந்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ராம்னு சொல்றா. அப்பா, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீக்கிரம் சிவானி பிரச்சனை எல்லாம் முடியும். அப்புறம் உன் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி அடுத்த 10 மாசத்துல அழகா உனக்கு உன் பேத்திய பெத்து கொடுக்கறேன். எப்பவும் உன் சந்தோஷம் குறையக்கூடாதுப்பா, ஓகேவா? குழந்தைய பெத்து உன் கையில கொடுத்துருவோம். அப்புறம் ஊர் சுத்த லைஃபை என்ஜாய் பண்ண நாங்க 2 பேரும் கிளம்பிடுவோம். நீ தான்ப்பா பாத்துக்கணும். உன் பேத்திக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து, குளிக்க ஊத்துறதுல இருந்து, ட்ரெஸ் மாத்தி விடுறதுல இருந்து, ஏன் பாப்பா ஸ்கூலுக்கு போற வயசு வந்ததும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது முதற்கொண்டு நீ தான் பாக்குற. டேய், எனக்கு தெரியாது, நீ தான் பாக்குற. சரிதான்டா, அப்பாங்கிற பேருக்கு பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்துட்டு போயிருவ. நான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். யோ அப்பா. டேய் மவனே, இதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. இந்த ஒரு தருணத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் என் பேத்திய கையில கொடு. உன்னை பார்த்த மாதிரி, உன்னை வளர்த்த மாதிரி என் பேத்திய நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, சீக்கிரமே நடக்கும், ஓகேவா? ஏய் கரு கரு கருப்பாயி, நீ கரிச்சட்டி மூஞ்சி கருப்பாயி. தொட 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 மாட்டேன். குடிய நீயும் விட மாட்ட, அதானே? ஹே நயனு, நீ எங்க இங்க வந்த? ஏய் நயனுக்கு என்ன பிச்சு போடுவேன். நான் கருப்பிடா. சை, கருப்பின்னு இந்த அனிகா பாத்தியா? இவ கருப்பி. கருப்பின்னு சொல்ல கரெக்டா இருக்கா? ஆனா நீ கருப்பினா ஒத்துக்க முடியுமா? ஏய் என்னடி புருஷன் கையவே பிடிக்கிற? யோ, உனக்குலாம் அறிவு இருக்காயா? ஏய் என்னடி? சீ, நிறுத்தியா? உன் மவ பிறந்த நாளுக்கு ஒன்னால முடிஞ்சா துணி எடுத்து கொடு. இல்லையா பேசாம இரு. எதுக்கியா அடுத்தவன் கிட்ட சொல்லி அவன் துணி எடுத்து கொடுத்து அதை நீ கொண்டு வந்து கொடுத்து? சீ, இதுக்கெல்லாம் உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இதுல என்னடி இருக்கு வெக்கம்? அவளுக்கு புது துணி வந்துச்சா, அத பாரு. யோ வாய மூடு. அறிவெல்லாம் உனக்கு எங்கயா போச்சு? ஏயா குடிச்சா அறிவு இல்லாம போயிடுமா? ஏமா பாக்கியா, அவனுக்கு அறிவு இருந்தா எதுக்கு குடிக்கவே போறான்? நைனா, நீ பேசக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேசிட்டு இருக்கோம். 3வது மனுஷி நீ எதுக்கு உள்ள வர? ஓஹோ அப்படியா, சரி சரி சரி, உள்ள வர மாட்டேயா. மா பாக்கியா, நீ கேள்வி கேளுமா. அவன் எங்க கேள்வி கேப்பா? ஆசையா கைய புடிச்சு கூப்பிடுறா. வா கருப்பாயி, நம்ம வீட்டுக்குள்ள போவோம். துப்பு கட்ட மனுஷா நீ எல்லாம். யோ இப்ப இந்த பேச்செல்லாம் வேண்டாம். இங்க பாரியா, ஊர் தலைவன் கிட்ட 2 நாள்ல நீ வாங்கின காசு அவனுக்கு கொடுக்கலனா நம்ம பொண்ணு இங்க இருந்து இழுத்துட்டு அவன் வீட்டுக்கு போவேன்னு சொல்றான். இன்னைக்கே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. யோ, 2 நாளா நீ பட்ட கடனை நீயே போய் அட, இல்லனா பாத்துக்கோ. இல்லனா என்ன பண்ணுவ?
என்கிட்ட காசு இருந்தா அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேனா? வயிறு ஃபுல்லா குடிக்க மாட்டேன். யோ யோ, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? குடியான்ட்ட பேசினா இப்படித்தான். இங்க பாரு, உன்னால இப்ப 2 நாள்ல காசு திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா? ஏய்ய 2 நாள்னு என்னாலாம் முடியாது. ஏய், உன்னால முடியாதுனா அது என் மவளுக்கு தான் என் கஷ்டம். இங்க பாரு, எப்படி ஒவ்வொருத்தன்ட்டையா கேட்டு கடனை வாங்கி குடிச்ச. இப்ப யார்கிட்ட கேப்பியோ யார் கால்ல விழுவியோ எனக்கு தெரியாது. எவ்வளவு காசு வாங்கினியோ அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அப்புறம் மத்தவங்க கிட்ட வாங்கின காசை நீ அட. இப்ப இந்த பிரச்சனை எனக்கு முடியணும். ஆமா, நையின குடிச்சிட்டு வந்தவன நிம்மதியா வீட்டுல இருக்க விட மாட்டேங்க. அடக்க மாட்ட, என்னமோ வேலை பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்றான். சரிதான். விடுடி, கைய விடு, உள்ள போவ. யோ, அவனு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய் கருப்பாயி, கட்டின புருஷனா அடிக்கிறியா? அடிக்கிற கைய உடைக்கட்டுமா? கருப்பி உள்ளே ஐயா. ஏய், சரி அந்த எடுத்துட்டு வரேன். உன்ன என்னடி? பாக்கியா, இந்தா குடு கருப்பி. என்னடி விளக்கமாறு? உன்னை பெருக்கி எடுக்கறாயா? கருப்பாயி, உடிச்சிட்டு வந்த மனுஷன் அப்படி துன்புறுத்த கூடாது. இவன வாயிலே போடு. சொல்ல சொல்ல விளக்கமத்த கொண்டு அடிக்கிற உன்ன. என்னடா உன்ன என்னன்னு? பாக்கியா, பேச்ச கொடுக்காத, சும்மா அடி அடி அடிச்சு விடு. இதோ உங்களுக்காக. கருப்பாயி சூப்பர் அப்பு. பாக்கியா, விடாத வெளுத்து வாங்கு. கருப்பாயி, காசு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியா? சொல்லியா சொல்லு. அந்த மனுஷனுக்கு காசு கொண்டு. திருப்பி கொடுப்பேன்னு சொல்லு. குடு குடு, இவனுக்கு பத்தாது. போதடி. கருப்பாய் கொன்றாத. கொல்றதா? ஆஹா, குடிகாரனுக்கு இப்பதான் தெரியுது போல. ரைட்டு, இனி கடனை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். கொடுத்துருவான். பயவுள்ள கண்ணுக்கு பொண்டாட்டி அம்மன் மாதிரி தெரியறாளோ என்னமோ. அதனால கொடுத்துருவான். சொல்லுடோ, கடனை திருப்பி கொடுப்பியோ? கொடுத்துறேன் 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். அது